கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தேவ செய்தியின் தலைப்பு, நம்மை தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே தெரிந்தெடுத்த தேவன். இந்த பூமியிலே பிறந்த நாம் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே நம்மை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார், நம்மை அவர் அழைத்திருக்கிறார். தாயின் கருவில் உருவாகும் முன்னமே அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய எலும்புகள் உருவாவதற்கு முன்பாகவும், நரம்புகள் உருவாவதற்கு முன்பாகவும், தசைகள் உருவாவதற்கு முன்பாகவும், நம்முடைய அவயங்கள் உருவாவதற்கு முன்பாகவே நம்மை தேவனாகிய கர்த்தர் தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே நம்மை அவர் அழைத்திருக்கிறார், பெயர் சொல்லி அழைத்தும் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் தாயினுடைய கருவிலே உருவாகும் பொழுது நம்மை அழியாமல் அதிலே இருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிற தேவன் அவர். இந்த உலகத்துல நம்மை இந்த பூமியில சிருஷ்டித்த தேவன் எதற்காக இந்த பூமியில அவர் சிருஷ்டித்தார்? நம்முடைய இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கை, நம்முடைய பிறப்புக்கும் நம்முடைய மறிப்புக்கும் இடையில் இருக்கிற அந்த ஒரு வாழ்க்கை தான். நம்மை அந்த வாழ்க்கை தேவனோடு கூட இணைக்கப்பட வேண்டும். நம்மை தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே தெரிந்தெடுத்த நோக்கம் என்ன? நாம் அவருடைய வருகையிலே அவரோடு கூட பரலோக ராஜ்யத்தில் நம் ஒவ்வொருவரும் காணப்படும்படியாகத்தான் அவர் நம்மை இந்த பூமியில பிறக்க செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாயின் கருவிலே உருவாக முன்னமே நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே பிறந்த நாம் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் தாயின் கருவிலே உருவாக முன்னமே அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. எபேசியரின் புஸ்தகத்தில் நாம் பார்ப்போமானால், எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்துல இவ்விதமாய் அதில் நமக்கு சொல்லப்படுகிறது. வாசிக்கிறேன். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்மை அவர் கிறிஸ்துவுக்குள் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பூமியிலே நாம் பிறந்தது முதல் நம்முடைய வாழ்க்கை முடிவு பரியந்தமும் அவர் நம்மை நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை ஒரு வெறுமையாக காணப்படும் பொழுது, அல்லது எல்லோரும் நம்மை கைவிடும் பொழுது, அல்லது நம்மை நேசித்தவங்க கூட இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது, அல்லது மறிக்கும் பொழுதோ, நம்முடைய வாழ்க்கையில எதையோ ஒன்று இழந்தது போல நம்முடைய வாழ்க்கை ஒரு வெறுமையான ஒரு தொற்று போல் நம்மளுடைய வாழ்க்கை காணப்படும். அநேக நேரங்களிலே நாம் யோசிப்பது உண்டு, தேவன் நம்மை மறந்தாரோ, தேவன் நம்மை கைவிட்டாரோ, தேவன் நம்மை நினையாமல் போனாரோ என்று சொல்லி அநேக நேரங்களிலே நம்ம என்ன பண்ணுகிறோம்ன்றா, தேவன் நம்மளை மறந்துட்டாரு, தேவன் நம்மளை கைவிட்டுட்டாருன்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். யார் உங்களை மறந்தாலும் சரி, யார் உங்களை நேசிக்காமல் போனாலும் சரி, யார் உங்களை வெறுத்தாலும் சரி, யார் உங்களை ஒன்றுக்கும் உதவ மாட்டேன் என்று சொல்லி தள்ளினாலும் சரி, உங்களை நேசிக்க ஒருவர் உண்டு, உங்கள் மீது அன்பு காட்ட ஒருவர் உண்டு, உங்களை விசாரிக்க ஒருவர் உண்டு, உங்களை அரவணைக்க ஒருவர் உண்டு, உங்களை தேற்ற ஒருவர் உண்டு, உங்களை வழி நடத்த ஒருவர் உண்டு, உங்களை தினமும் காப்பாற்ற ஒருவர் உண்டு, உங்களை கைவிடாமல் முடிவு பரியந்தமும் நடத்த ஒருவர் உண்டு.
அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாக தாயின் கருவிலே நம்மை தெரிந்தெடுத்த தேவன் கைவிடுவாரோ, நம்மை விட்டு விலகிடுவாரோ? யோசுவா தனிமையில இருக்கும் பொழுது, மோசே மரித்த பொழுது யோசுவா தனிமையின் ஒரு பாதையில இருக்கிறார். நம்ம வேதத்துல யோசுவா 1:5 நம்ம பார்த்தோம்னா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அதில் எழுதப்பட்டு இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர், நீங்க எந்த தனிமையின் பாதையில இருந்தாலும் சரி, யாரால நீங்க ஒதுக்கப்பட்டு இருந்தாலும் சரி, யாரால நீங்க கைவிடப்பட்டு இருந்தாலும் சரி, ஐயோ என் நிலைமை எப்படி இருக்கு என்று சொல்லி நீங்க யோசித்துக் கொண்டிருந்தாலும் சரி, உங்களை நேசிக்க இயேசு உண்டு, உங்களை அரவணைக்க இயேசு உண்டு. உங்களை ஒரு பொழுதும் அவர் கைவிட மாட்டார், உங்களை ஒரு பொழுதும் அவர் மறந்து போக மாட்டார். ஹல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகம் 49வது அதிகாரத்துல 14 முதல் 16 வரைக்கும் நம்ம வாசித்து பார்ப்போமானால், அந்த இடத்துல இவ்விதமாய் நமக்கு சொல்லப்படுகிறது. ஏசாயாவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 49வது அதிகாரத்தில் 14 முதல் 16 சீயோனே, சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல சீயோனோ சொல்லுகிறாங்க, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? 15வது வசனத்துல, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவங்க மறந்தா கூட நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் தேவனா இருந்து உன் மத்தியிலே, உன் நடுவிலே உலாவி உன்னை கரம் பிடித்து நடத்துவேன் என்று சொல்லுகிறார். அவர் ஒவ்வொருவரையும் அவருடைய உள்ள கைகளிலே அவர் வரைந்திருக்கிறார். அப்படிப்பட்டவர் நம்மை மறப்பாரோ? அப்படிப்பட்டவர் நம்மை கைவிடுவாரோ? ஒரு பொழுதும் அவரை நம்பி வாழுகிற ஒவ்வொருவரையும் அவர் கரம் பிடித்து நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் தாயின் கருவிலை உருவாகும் முன்னமே அவர் நம்மை தெரிந்தெடுத்து நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன் ஒரு பொழுதும் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஏசாயாவின் புஸ்தகத்தின் 44வது அதிகாரத்தில 21வது வசனம் 22வது வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலே என்ற இடத்துல உங்களுடைய பெயரை சேர்த்துக் கொள்ளுங்க. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லப்படுகிறது. 22, உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எந்த ஒரு பாவ உணர்வோடு, குற்ற உணர்வோடு கூட இதுவரைக்கும் நீங்க கவலைப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, உங்களுடைய மீறுதல்களை அவர் மேகத்தை போல, உங்களுடைய பாவங்களை ஒரு கார் மேகத்தை போல அகற்றிவிட்டேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்க அவரிடத்துல திரும்பும் பொழுது அவர் உங்களை மீட்டுக் கொள்ளுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, அடுத்தபடியாக 24வது அதிகாரம் 30 சொல்லுகிறது, உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினமான கர்த்தர்
கர்த்தர் சொல்லுகிறது என்று சொல்லுகிறதாவது என்று எழுதப்பட்டு இருக்கிறதே, உன்னை மீட்டெடுக்கவே அவர் இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கின வருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று எழுதப்பட்டு இருக்கிறதே. அல்லேலூயா. தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே அவர் நம்மை என்ன பண்ணியிருக்கிறார்? பெயர் சொல்லி அழைத்திருக்கிற ஒரு தேவன். நம்முடைய உடல் உறுப்புகள் கூட உருவாவதற்கு முன்பாகவே நம்மை அவர் தெரிந்தெடுத்திருக்கிற ஒரு தேவன். சங்கீதத்துல நாம் வாசித்து பார்ப்போமானால் 139வது சங்கீதத்துல 16வது வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. என் கருவை உன்னுடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதி இருந்ததே சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதாவது என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் அந்த புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது என்று சொன்னால், எலும்புகள் உருவாயிருக்காது, நரம்புகள் தசைகள் எதுவும் உருவாயிருக்காது. ஆனா தேவனாகி கர்த்தர் நம்முடைய அவயங்கள் ஒன்றுமே உருவாவதற்கு முன்பாகவே அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, நம்மளை தெரிந்தெடுத்து இருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் அவருடைய கரம் நம்மளோடு கூட இருந்து, அவர் தாயின் கருவிலே நம்ம உருவாகும் பொழுது நம்மை அவர் பாதுகாத்து அவருடைய சாயலிலே நம்ம என்ன பண்றோம்னா பிறக்கிறோம் என்று சங்கீதத்துல 22வது அதிகாரத்துல நாம் 9வது வசனம் 10வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், நீரே என்னை கர்ப்பத்தில் இருந்து எடுத்தவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீரே என்னை கர்ப்பத்தில் இருந்து எடுத்தவர். அதாவது கர்ப்பத்திலே உருவாகி அந்த பிரசவ வேலை, அந்த பிறக்கிற வேலை வரும் பொழுது அவர் நம்மை அவருடைய கரத்திலே எடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. என் தாயின் முளைப்பாலை நான் உண்ணுகையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணினீர், நம்மை அவருடைய பேரில நம்பிக்கையாய் இருக்க பண்ணினீர் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. கர்ப்பத்தில் இருந்து வெளிப்பட்ட போதோ உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். தாயின் வயிற்றில இருந்தது முதல் நீரை என் தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லப்படுகிறதுனா, தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே உங்களை அவர் அழைத்திருக்கிற தேவன், உங்களை அவர் தெரிந்தெடுத்திருக்கிற தேவன், உங்களை அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன். அல்லேலூயா. உங்களை கைவிடுவாரோ, உங்களை மறந்துடுவாரோ? ஒரு பொழுதும் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, உங்களை மறக்கிற தேவன் அவர் இல்லை. இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைகளாக இருக்கலாம். தேவன் தெரிந்தெடுத்து விட்டார் என்றால் தெரிந்தெடுத்ததுதான், அவர் அழைத்தது என்றால் அழைத்ததுதான். ஒரு பொழுதும் அவரை நம்பி இருந்தவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்ம இந்த பூமியில பிறக்க செய்த நோக்கம் என்ன? மல்கியாவின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்துல நம்ம பார்ப்போமானால், அதுல என்ன சொல்லப்படுகிறது என்றால், வேதத்தை நான் வாசிக்கிறேன். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்னை ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. அல்லேலூயா. முதல் பகுதி விதமாய் சொல்லப்படுகிறது. அவர் இந்த பூமியிலே ஆதாமை படைக்கும் பொழுது, ஆதாம் தனிமையாய் இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி ஏற்ற துணையை ஆதாமுக்கு ஏவாளை ஆண்டவர் கொடுத்தார். அப்ப ஏன் இந்த சந்ததி உருவாக்கப்படுகிறது? தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெறும்படியாக இந்த காரியங்கள் நடக்கிறது. அப்போ இந்த பூமியில தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனை படைத்த நோக்கம் என்னவென்றால், நாம் அவரோடு கூட போய் அவருடைய வருகையிலே காணப்படும்படியாக அவரோடு கூட போய் நாம் நித்திய காலமாய் அவரோடு கூட வாழதான் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே தாயின் கருவிலே உருவாக முன்னமே அவர் நம்மை தெரிந்தெடுத்த நோக்கம் என்னன்னா, நாம் அவரோடு கூட போய் இணைய வேண்டும்,
அவருடைய வருகையிலே நாம் காணப்பட வேண்டும். ஒரு கூட்ட ஜனம் அவருடைய வருகையிலே அவரோடு கூட இணைந்து ஆரவாரித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய சாயலில் தான் நாம் பிறக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர்களை எல்லாம் அவர் தெரிந்தெடுப்பார். நாம் நினைப்போம், யாரை அவர் தெரிந்தெடுப்பார் என்று நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால் யோசுவாவின் புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரத்திலே 2வது வசனமும் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேரா என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறு தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து, அல்லேலூயா. அதாவது இந்த இடத்துல ஆபிரகாமை தேவனாகிய கர்த்தர் ஒரு ஜாதியில இருந்து அவர் தெரிந்தெடுக்கிறார். அவர் தெரிந்தெடுத்த நோக்கம் என்ன? லேவியரின் புஸ்தகத்துல 20வது அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்ப்போமானால், லேவியராகமம் 20வது அதிகாரம் அதில் 26வது வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். நாம் அவருடைய ஜனமாய் இருக்கும்படியாக அவர் நம்மை மற்ற ஜனங்களை விட்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். ஏன் பிரித்தெடுத்திருக்கிறார்? அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் அவர் பரிசுத்தராய் இருக்கும்படியாக அவர் நம்மை மற்ற ஜனங்களை விட்டு அவர் பிரித்தெடுத்திருக்கிறார். அவர் பிரித்தெடுத்த நோக்கம் என்ன? ஆபிரகாமை தேவனாகிய கர்த்தர் புற ஜாதியில இருந்து அவர் அழைக்கிறார். அவர் எதற்காக அழைக்கிறார்? என்ன பர்பஸ்? அப்போ தேவனாகிய கர்த்தர் எதற்காக அழைக்கிறார் என்றால், அவரை அழைக்கும் பொழுது என்ன நடக்கிறது? ஆதியாகமம் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்துல 1வது 2வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. 2வது வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இது அடுத்தது 4வது வசனத்தின் முற்பகுதி சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு போன்னு சொல்றாரு. அப்ப நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போன்னு சொல்றாருன்னா ஆபிரகாம் அந்த நேரத்துல என்ன நினைச்சிருப்பாரு? ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நம்ம இந்த நேரத்துல நம்ம என்ன செய்யறதுன்னு அவர் ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கணும். இன்றைக்கு நாம் நினைக்கலாம், ஆபிரகாமை தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் ஆபிரகாமுக்கு, உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பனை விட்டு விட்டு போன்னு சொல்ற பொழுது இது நான் அந்த நேரத்துல அவர் என்ன யோசிச்சிருக்கணும்? இவர் அழைக்கிறாரு, நம்ம எங்க போவோம், நம்ம என்ன செய்வோம், நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லி நமக்கு ஒரு யோசனை வரும். ஆனா ஆபிரகாம் எந்த காரியத்திலையும் கேள்வி கேட்காம ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அவர் எதையும் மறுப்பு தெரிவிக்காமல் அவர் சொன்னபடியே அவர் கீழ்ப்படிந்து போனார். வேதம் என்ன சொல்லுகிறது? எபிரேயரின் புஸ்தகத்துல நம்ம வாசித்து பார்ப்போமானால், எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் 8வது வசனத்துல இருந்து நாம் 10வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்போமானால் அது என்ன சொல்லப்படுகிறது என்றால், எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் 8 முதல் 10 வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே ஆபிரகாம்
தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நல்லா கவனிங்க. விசுவாசத்தினாலே ஆண்டவர் சொன்னதுதான். அவர் சொல்லுக்கு மறுப்பே தெரிவிக்கல. அப்ப விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெற போகிற இடத்திற்கு, அப்ப ஆண்டவர் ஒரு இடத்தை அவருக்காக வைத்திருக்கிறார். சுதந்திரமாக பெற போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது உடனே அவர் என்ன பண்றாருன்னா கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். எங்க போறோம், என்ன செய்ய போறோம், ஏது செய்ய போறோம் ஒன்றும் தெரியல. 9வது வசனத்தில் விதமாய் சொல்லப்படுகிறது, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னாரு. அப்ப ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண அந்த தேசத்தில் விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தில் பரதேசியை போல் சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்காக உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோவோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். அப்போ தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தமான அந்த நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னாரு. அப்ப அந்த இடத்துல யாரோடு கூட இருக்கிறாங்க? ஈசாக்கோடு யாக்கோவோடு கூட இருக்கிறாங்க. அவர் காண்பிக்கிற தேசம், அவர் சொல்லுகிற தேசம், அவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா கொடுத்ததுதான், அது நிறைவேறியே தீரும். ஹல்லேலூயா. எங்க போகிறார், என்ன செய்கிறார்? அடுத்த வசனம் 10வது வசனத்துல நாம் பார்ப்போமானால், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவர் காத்திருந்தான். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அப்ப எந்த இடம்? அப்போ தேவன் இந்த பூமியில அழைக்கிறார் என்றால் எம்மைக்கு மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில வாழக்கூடியதற்கான காரியம் அல்ல. தேவனை சார்ந்து நாம் வாழும் பொழுது அவர் எம்மையிலும் நம்மை ஆசீர்வதிப்பார், மறுமையிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்போ தேவனாகி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணும் பொழுது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோவோடு கூட கூடாரங்களிலே குடியிருந்தார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறதே. அப்போ தேவனாகி கர்த்தர் அந்த உண்டாக்கின அந்த அஸ்திவாரம் உள்ள ஒரு இடத்துக்கு, நகரத்துக்கு அவங்க காத்திருந்தாங்கன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்ப எங்க இப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இருக்கிறார்கள் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல என்ன சொல்லப்படுகிறது? அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு குடும்பமாக பரலோக ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்றால், பரலோக ராஜ்யத்தில் அவர்கள் காணப்படுவார்கள் என்று. நம்மை தாயின் கருவிலே உருவாக முன்னமே தேவனாகிய கர்த்தர் எந்த நோக்கத்தோடு கூட நம்மை தெரிந்தெடுக்கிறார் என்றால், அவரோடு கூட போய் நாம் அமருவதற்காக தான். அவருடைய சிங்காசனத்திலே, அவருடைய பக்கத்திலே நாம் அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும்படியாக தான். இந்த பூமியிலே தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றிலும் ரெண்டு காரியமாக, நன்மை தீமை, இரவு பகல், எல்லாவற்றிலும் வைத்திருக்கிறார். நாம் நன்மையை அறியத்தக்கவர்களாக இருக்க வேண்டும், தீமையை பின்பற்றுகிறவர்களாக இராமல். எப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழும் பொழுது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாரோ, அதுபோல நாமும் இந்த பூமியிலே வாழும் பொழுது நன்மை செய்கிறவர்களாய் அவரை போல, அவர் வைத்திருக்கிற மாதிரியை போல நாமும் இருக்கும் பொழுது அவருடைய வருகையிலே நாம் நித்திய காலமாய் அவரோடு கூட நாம் வாழுவோம். ஹல்லேலூயா. நம்மை தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே தெரிந்தெடுத்த அவருடைய நோக்கம், அவருடைய திட்டம், அவருடைய தரிசனத்தை நாம் அவருக்கு நாம் நிறைவேற்ற வேண்டுமானால் அவரை போல நாம் பிரதிபலிக்க வேண்டும்.
ஹalleluya, ஹalleluya. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்ம பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன், கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.